கண்ணியமானவர்களே, இந்த இந்த விஷயத்தை மனசுக்கு எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த அறிவை பெற்றுக்கொள்றது அது ரெண்டு வகைப்படும் என்று சொன்னேன். இது நல்ல விலை கொள்ளும். ஒன்றைக்கு இது தஃப்சீர் கிளாஸ் நடத்துகிறோம், ஃபிக்ஹ் நடத்துகிறோம், இதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் மதரசாவில் ஓதி கொடுக்கும் பொழுது இதை ஒரு 5 நாள் 10 நாளில் விரிவாக பாடமாக நடத்துவோம். இலங்கையுடைய மதரசாக்கள்ல தௌரத்துல் ஹதீஸ் என்ற பாடம் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் விளங்கினாலும் இன்னொரு முறை விளங்குங்க. இன்றைக்கு எதிர்பாராமல் இதையும் வச்சிருக்கிறாங்க. நாட்டில் பலரும் உலமாக்கெல்லாம் கேட்குறாங்க. புகாரி, முஸ்லிம், திர்மிசி, நசாயி, இப்னு மாஜா, அபுதாவுத். புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிசி, நசாயி, இப்னு மாஜா 6 கிரந்தங்களில் 29,000 ஹதீஸ்களை பாடுவாங்க. புகாரி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியான இன்பம். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி அவர்கள் சிறு வயதில் கண் பார்வை இல்லாமல் போயிட்டு அவங்க தாய் மன்றாடி அல்லாஹ் தஆலா கண் பார்வையை திருப்பி கொடுத்தாங்க. ஞாபக சக்தி எப்படி? ஞாபக சக்தி 6 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினாங்க. எங்க வாழ்ந்தாங்க? இந்த 6 கிரந்தம் எழுதினவங்க அரபு நாட்டில் பிறந்தவர்கள் அல்ல. ஈரான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் ரஷ்யாலையும் பிறந்தவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறான். நானும் நீங்களும் இந்த இதுக்கு நபியோட வாழ்க்கைக்கு, நபியோட சுன்னாவுக்கு, நபியுடைய தாவத்துக்கு, நபியுடைய இந்த விஷயத்தில் அன்பையும் கண்ணியத்தையும் பின்பற்றுதலையும் ஏற்படுத்தினால் அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளுக்கு இதை நசீவாக்குவான். அது நசீவாக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிதான் இந்த சின்ன நூலை நாங்கள் ஒரு தர்மமாக மக்களுக்கு உலமாக்கல். இன்றைக்கு எவ்வளோ உலமாக்கல் கால் பண்ணி கேட்குறாங்க, அது எங்களோட கையில் இது இல்லை, அது எங்களுக்கு ஒரு பிரதி வேணும். ஒரு சந்தர்ப்பம் பாக்கியம் அவர்களோட கையில் இதை கொண்டு போயிட்டு. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை தான் வெளிநாட்டிலிருந்து புத்தகங்கள் வளையறாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அப்போ உலமாக்கல் இந்த மஸ்ஜிதில் செய்யுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாரும் ஒவ்வொரு லைப்ரரியில் போயிட்டு அங்கே இங்கே போயிட்டு தேடிக்கொண்டு தான் ஒவ்வொன்றையும் சில பிரிண்ட் பண்ணி கொண்டு இதை செய்கிறாங்க. அப்போ ஒவ்வொருடைய ஆலிம்ட வீட்டிலையும் குறைஞ்சது ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் 3500 மஸ்ஜிதில் இது வரக்கூடிய நேரத்தில் அது இவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும். இது ஒரு விதமான மதரசால ஓதி கொடுக்கிறது போல புகாரியுடைய இந்த 6 கிரந்தங்களையும் ஒரு வருஷத்தில் ஓதி கொடுக்கிறதாக இருந்தால் 29,000 ஹதீஸ்களை அதுக்கு எவ்வளோ நேரம் போகும், எவ்வளோ விளக்கம் கொடுக்கணும்ன்றத பாருங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பேர் நான் சொல்றேன் கேளுங்க. முஹம்மது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகீரா பின் பர்தஸ் பே அல் ஜுஅஃபி, இது அவங்களோட பேர். இப்போ இந்த பேருக்கு இந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போகும். இமாம் புகாரி வச்ச அந்த கிரந்தத்துடைய பேர் அல் ஜாமி அஸ் சஹி அல் முக்தசர் அல் முஸ்னத் அல் முக்தசர் மின் உமூரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுனனி வ ஐயாமி. சில நேரம் இதை விளக்க செஞ்சு முடிக்கக்குள்ள என் கிளாஸ் முடிஞ்சிடும். 1 மணி நேரம் 45 நிமிஷம் முடிஞ்சிடும். இதை மட்டும் சொல்லணும். இமாம் புகாரி ஏன் இதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு சொல்ல, இந்த அளவுக்கு விரிவாக மார்க்க விஷயங்களை இந்த மஸ்ஜிதில் விளங்க வைக்க தேவையில்லை. யாரும் விருப்பமாக இருந்தா வந்து ஒரு ஆலிமிட்ட இருந்து. ஆனா எல்லாருக்கும் தேவையான ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு ஜகாத்தை பத்தி தேவை, ஒருத்தருக்கு குளிப்பை பத்தி தேவை, ஒருத்தருக்கு உதுவை பத்தி தேவை, எல்லாருக்கும் குர்ஆனை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள தேவை, தொழுகையில ஓதுக்கொள்ள சரிப்படுத்தி கொள்ள தேவை. அப்ப இல்ம் என்பது 2 வகைப்படும். ஒன்று விரிவான இல்ம், ஒன்று தேவையான இல்ம். தேவையான ஒரு உதாரணம் பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் இதை மறுபரிசீலனை செஞ்சுக்கோங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரியும். ஃபவுண்டேஷன் 4 பேர்: கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கெல்லாம் ஃபவுண்டர்ஸ் இஸ்லாத்தில். அப்போ 20 வருஷமாக நபியோட சேர்ந்திருந்து மக்கா கைப்பற்றினத்துக்கு பிறகு ஹைபருக்கு போயிட்டு பேரிச்சப்பழத்தை வாங்கிட்டு வந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அப்பா ஓ பிலால், நீங்க செஞ்ச சுத்த வட்டின்னு சொன்னாங்க.
பண்டமாற்று செய்யும் பொழுது அஜ்வாவை கொடுத்து அம்பர் எடுத்தா அஜ்வா 100 ரியால், அம்பர் 33 ரியால். அப்ப 1 கிலோ கொடுத்து 3 கிலோ தான் எடுக்கணும். புத்தி அப்படிதான் சொல்லும். நபி அவங்க சொன்னாங்க, அப்படி செய்யறது ஹராம், நீங்க செஞ்சது பிழை. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா 100 ரியாலுக்கு இதை வித்துட்டு அந்த 100 எடுத்து நீங்க இதை வாங்கி இருக்கணும். தங்கம், வெள்ளி, கோதுமை, தொழி கோதுமை, உப்பு, பேரிச்சப்பழம், இந்த 6 அம்சத்தை சரிசமமாக தான் விற்கணுமே தவிர தங்கம் தங்கத்துக்கு நீங்க வித்தீங்க என்று சொன்னா கரன்சி மாற்றும் பொழுது அதுக்கு சட்டம் மாறும். தங்கத்தை கரன்சி கொடுத்து வாக்கும் பொழுது அதுவும் கைக்கு கை எடுக்கணும் என்றது மார்க்கும் வழிகாட்டி இருக்குது. சமமாக இருக்கணும். அது ஒரே அது இதாக இருந்தா நான் சொல்ல பார்க்கிறேன். இது ஒரு விரிவான தலைப்பு. ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்ல பார்க்கிறேன். என்னன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றி 20 வருஷம் இருந்து இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளாத காரணத்தினால அதை பிழையாக செய்ய வேண்டி வந்தது. அப்ப நாங்க நீங்க உலமாக்களோட சேர்ந்து இருக்கலாம், உலமாக்களை நேசிக்கலாம், மதரசாக்களுக்கு செலவழிக்கலாம், உலமாக்களை கண்ணியப்படுத்தலாம். ஆனா அவர்கள்ட்ட இருக்கிற அறிவை எடுத்துக்கொள்ளாட்டி அது எங்களோட வாழ்க்கையில வராது. அதுக்கு ஆக சிறந்த முறை இந்த நாட்டில் உள்ள எல்லா உலமாக்களுக்கும் நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்றது, உங்களோட நேரங்கள் இந்த 2 அமைப்பாக மஸ்ஜிதுக்கு கொடுங்க. யாரு விரிவாக விளங்கி கொள்ள விடுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு நாளை நியமிங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட படிச்சுட்டு போகட்டும். யாரு பேசிக்க தெரிஞ்சு கொள்ள விரும்புறாங்களோ அவங்களுக்கு நீங்க நேரம் கொடுங்க. அவர்களோட சில நேரத்துக்கு வெட்கப்படுவாங்க, வெட்கப்படக்கூடாது. ஜரீர் இப்னு அப்துல்லா பஜரி, யூசுப் ஹாதியில் உம்மா, இந்த யூசுப், இந்த உம்மத்துடைய யூசுப் என்று வர்ணிக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் யுத்த காலத்தில் அவர் ஆடையை கலைஞ்சு பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கிறது. மூடுங்க உங்களோட உடம்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தாங்க. நீங்க உங்களோட உடம்பை பார்த்து யாரும் கண்ணூர்பட்டு உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது. அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா பஜல் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் இப்னு மாலிக் கிட்ட உட்கார்ந்து படிக்கிறாங்க. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட வழக்கத்தை, எங்களோட வணக்கத்தை, எங்களோட அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற விஷயத்துல, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்குள்ள மனிதனோட எப்படி நடக்கணும்னா, பாவியை பார்த்து நீ பாவி என்று சொல்லக்கூடாது. அத பாவியை பார்த்து பாவத்தை வெறுக்கணும், அந்த பாவியை அணைக்கணும். குற்றவாளிகளை காணும் பொழுது சீறி உளுந்துடக்கூடாது, அரவணைக்கணும், பாசம் காட்டணும், துவா செய்யணும், அவரை வழிநடத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய மஸ்ஜிதில் வந்து பால ஃபி மஸ்ஜித், ஒரு அராபி வந்து பதுவின் ஒரு காட்டரபி வந்து மஸ்ஜிதில் சிறுநீர் கழிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் அவரை மிரட்டாங்க, விட்டுறதுக்கு தாத்தா அவர் சிறுநீர் கழிச்சு விடட்டும், காப்பட்டில் ஒன்றுமில்லை, அங்க மண்ணு தானே, அப்படி கீழே போயிடுச்சு. தனுபமினல்மா, ஒரு தண்ணி எடுத்து ஊத்துங்க பக்கெட்ல. அதுக்கு போற நபி நடந்த விதம் சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜித் வந்து சிறுநீர் கழிக்கிற இடம் இல்லை ராஜா. மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது ஜிக்ருக்கு, இபாதத்துக்கு, தொழுகைக்கு என்று அவர் சொல்றார். என் வாழ்க்கையில் இப்படி கருணையான ஒரு மனிதர் காணல. அப்ப அல்லாஹ்வின் பக்கம் தீன விளங்க வைக்கிற விஷயத்திலையும் இந்த முறையை நாங்க கையாள